போஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? செய்யமாக்குறீங்களாங்க? நாங்கள் இங்கே எல்லாரும் செய்யமாக்குறோங்க. அதே போல் நீங்களும் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு மோர் குழம்பு வந்து செய்ய போகிறேன். நான் எப்பயுமே வந்து வெறிய ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு தாளித்து விட்டுடுவோம், அவ்வளோதான். ஒரு 2 வெங்காயம், இஞ்சி, காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து போட்டு செய்யலான்ட்டு இருக்கிறாங்க. இந்த மோரை வந்து நான் இதான் முதல் செய்ய போகிறேன். ஏற்கனவே வந்து நான் செஞ்சுக்கிறேன், ஆனால் வந்து வெண்டைக்காய் போடல. இந்த தடவை வந்து வெண்டைக்காய் போட்டு செய்யலான்ட்டு இருக்கிறேன். சரிங்க, அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்து நான் ஒரு 3 தயிர் எடுத்து வச்சுக்கினேன். இந்த தயிரை இப்படி கவுத்து போட்டுட்டு இப்படி ஒன்று இந்த மாதிரி செஞ்சோன்னா அது வந்து அப்படியே அழகா கீழே ஊந்துரும் வச்சுக்கோங்களேன். கொலை பண்ணுற தயிரை எடுத்து கொலை பண்ணுது இந்த பொம்பளை வச்சுக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஈஸியாக ஊந்துடும் போய் வலா. இப்போ இதில் வந்து நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன். உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இப்போங்க இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கினேன், ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கினேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் போடுவோம், அதுவும் வந்து கொஞ்சம் காரமாக்கும். அவ்வளோங்க. இது வந்து இப்போ நம்ம எடுத்து அந்த அரைச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியும் இங்கே பாருங்கள், இந்த வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள், இதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம், இங்கே பாருங்கள், நான் வந்து காஞ்ச மிளகாவும் கறிவேப்பிலையும் போட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதையும் வந்து நம்ம லேசாக இதில் வதக்கிடலாம். அப்படி இந்த வெண்டைக்காயையும் நம்ம வந்து இதில் வதக்கிடணும். இப்போ வந்துங்க இந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். லேசாக வதக்குவோம். நம்ம வந்து ரொம்ப அப்படியே செவுந்து போயெலாம் வந்து வதக்கக்கூடாது, ஏன்னாக்கா அப்புறம் ருசிக்காது. நம்ம அந்த மோர் தானே இது இல்லை, அதனால் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி சமயத்தில் இந்த தயிரை வந்து நம்ம ஊற்றிடணும் அதில். இப்போ வந்து இந்த தயிரை வந்து நீங்கள் லேசாக நீங்கள் வந்து கலரினே இருக்கணும். நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டிங்கனாக்கா அது என்ன ஆகும்னாக்கா திரியாயிடும். ஓகேங்களாங்க? நம்ம வந்து தயிர் வந்து ஒரு கொதி வரணும்லாம் அவசியம் கிடையாது. லேசாக நம்ம சூடாகனாலே நம்ம வந்து இந்த தயிரை வந்து நிறுத்திடணுங்க. வேலைங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம இதை கொதிக்க வைக்கக்கூடாது, நிறுத்திடுவோம். இதை மோர் ரெடி, தயிர் குழம்பு ரெடி. நீங்கள் எப்படி இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சோறு கூட சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களாங்க? இன்றைக்கி வந்து நான் இது கூட விந்தாளி செஞ்சுறாங்க, கோழி விந்தாளி. இதுக்கு வந்து கூட நான் விந்தாளி செஞ்சுக்கிறேங்க. எப்படிக்கும் நினச்சி பாருங்கள், சூப்பராக இருக்காது? சரிக்கா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் செஞ்சேன் இந்த மோர் குழம்பு. ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியாக செஞ்சேன். பார்த்தீங்கல்ல? வளங்க. இப்போ வந்து அந்த வெண்டைக்காவை வந்து நீங்கள் நல்லா பொரிச்சிட்டு அந்த நல்லா சேக்காயிடும் பாருங்கள், அந்த மாதிரி செய்யறதுனாலும் செய்யுங்க. நான் வந்து பொரிச்சிது எனக்கு இந்த அளவு எனக்கு நல்லாயிருக்கும், அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து நான் செஞ்சேன். அவங்க இஷ்டம். இப்போ உங்களுக்கு வந்து நல்லா பொரிக்கணுன்னா நீங்கள் வந்து நல்லா பொரிச்சு நீங்கள் செய்யுங்க. சரிங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த சோறு, இந்த மோர் குழம்பு, விந்தாளி வச்சு சாப்பிட போகிறாங்க. இப்போ நான் கடற்கடன்னு பேசுகிறேன்னாக்கா சாப்பிட்றதுக்கு போகல, நான் சாப்பிட்றதுக்கெல்லாம் போகல. ரொம்ப ஆனால் தாங்க முடியல. இதுக்கு மேலே நான் நின்று பேசுகிறேன்னா என்னுடைய மேக்கப்பு வழிஞ்சு போயிட்டோம். சரிங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.